வணக்கம். நான் தானே உங்கள் அக்கறையாரன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்கிறேன். ஒரு நகர்ப்புற பகுதியில் ராமசாமி, கிருஷ்ணசாமின்னு 2 பேர் பக்கத்து வீடுக்காரங்க. 2 பேரும் ரிட்டையர் ஆகிட்டு இருக்காங்க. அந்த ராமசாமி வந்து எல்லா பத்திரிகையும் வாங்குவார். டெய்லி நியூஸ் பேப்பர், தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குவார். அப்புறம் இது இல்லாமல் வார இதழ், மாத இதழ், 15 நாளைக்கு ஒரு வாரம், அந்த குமுதம், கொள்கை, அது மாதிரி அந்த எல்லா பத்திரிகைகளும் வாங்கி படிக்கிறது அவருக்கு ஒரு விருப்பமான பொழுதுபோகணும் இல்லையா, அதனால் இது பண்ணுவார். எல்லா புத்தகங்களையும் வந்து ராமசாமி கிட்ட புத்தகங்கள் வரும், நியூஸ் பேப்பரும் வரும். காலையில் வந்த உடனே முதல் வேலையாக பக்கத்து வீட்டில் இருக்கிற கிருஷ்ணசாமி அந்த புத்தகத்தையும் நியூஸ் பேப்பரையும் எடுத்துகிட்டு போவார். எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு பொறுமையாக படிச்சுட்டு கொண்டாந்து அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே கொண்டாந்து இவர் வீட்டில் வைப்பார். அவரும் அந்த ராமசாமியும் சரி, என்ன புத்தகத்தை தானே படிக்க தானே போகிறாரு, தேய்ச்சிருவா போகிறாரு, தேஞ்சிருவா போகுது, படிச்சுட்டு பேர் 4 தடவை பரட்டி பார்ப்பார், அவ்வளோதானே, பார்த்துட்டு கொடுக்கட்டும் அப்படின்ட்டு அவர் சந்தோஷமாக அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டார். அப்புறம் வாங்குறவர் படிக்க மாட்டார், இவர் தான் முதல் படிப்பார். இப்படியே இருந்துகிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது அவருடைய பேர குழந்தை ஒரு நாள் கிருஷ்ணசாமியோட விடுமுறை நாளில் வந்தார் வீட்டுக்கு. அந்த குழந்தை வரும்போது குழந்தை என்ன பண்ணுச்சு, ஒரு புத்தகம், அந்த புத்தகத்து அட்டை பக்கத்தை ஒரு கார்ட்டூன் வரும், அதில் ஜோக்கெல்லாம் வரும் அந்த புத்தகத்தில் முதல் பக்கத்தில். அதை வந்து அந்த குழந்தை விளையாட்டாக அதை பார்த்து ஏதோ இது பண்ணும்போது அது தெரியாது இல்லையா, அது பிச்ச உடனே அந்த குழந்தை பிச்சுட்டதும் அவர் எடுத்து போய் அதை கவனிக்காமலே கொண்டு போய் வச்சிட்டாரு. அவர் கிருஷ்ணசாமி கொண்டு போய் வச்சிட்டாரு. ராமசாமி அந்த ஜோக்கை பார்க்கறதுக்கு அவர் ரொம்ப ஆர்வமாக இருப்பார் ஒவ்வொரு நாளும். சரி, என்னடா இதுன்ட்டு புத்தகத்தை பார்த்தாருன்னா புத்தகத்தில் கிழிஞ்சி போயிருக்குது. அப்புறம் அது கடிஞ்சிக்க முடியாது, பக்கத்து வீட்டு நண்பராச்சே, அவர் போய் ஏதாவது தப்பாக சொல்லலாமா, அதெல்லாம் கூடாதுன்ட்டு அடுத்த நாள் காலைல வரும்போது அவர்கிட்ட தன்மையாக சொன்னார், பரவாயில்ல, புத்தகத்தை எடுத்து போய் படிக்கிறீங்க, கரெக்டாக தான் கொடுத்துட்றீங்க. நேற்றுக்கு வந்து அந்த புத்தகம் முதல் பக்கம் கிழிஞ்சி போயிடுது, நீங்கள் கீழ்ச்சிக்க மாட்டீங்க, உங்கள் பேர குழந்தை, அது குழந்தைக்கு என்ன தெரியும், அது விளையாட்டாக கீழ்ச்சிட்டுது, அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. பட் இருந்தாலும் டெய்லி நீங்கள் இங்கே வந்து பேப்பரை எடுத்து போய் படிச்சுட்டு திருப்பி கொண்டாந்து கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் எங்கள் வீட்டிலே உட்காந்து பேப்பரை படிங்க, அதை ஃபேனை போட்டு விட்றேன், இங்கே படிங்க, பேப்பர் படிக்கும்போது காப்பி குடிக்கணுன்னாலும் எங்கள் வீட்டு அம்மா காப்பி போட்டு கொடுக்க சொல்கிறேன், இங்கேயே காப்பி குடிச்சிட்டு போங்க, பேப்பரை இங்கேயே வச்சுட்டு போங்க அப்படின்ட்டு ஒரு சாதாரணமாக சொன்னார். உடனே அந்த கிருஷ்ணசாமிக்கு பயங்கர கோபம் வந்துடுது. என்னடா அது, நம்ம ஓசி பேப்பர் படிக்கிறோன்ட்டு ஒரு நம்மளை குத்தி காமிக்கிறாரு அப்படின்ட்டு ரொம்ப கோபமாயிடுது. உண்மையிலே கோவப்பட வேண்டியவர் ராமசாமி, ஆனால் கோபப்பட்டவர் கிருஷ்ணசாமி. இதுதான் வாழ்க்கையில் மனிதன் வந்து நல்லதை செய்கிறவங்கள கெட்டதாக தான் நினைப்பாங்க. அதனால் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருந்தாலே போதும் நம்ம நினைக்கணும். இப்போ அடுத்தவங்க பொருளை எடுத்துகிட்டு நம்ம அவங்க பேரில் கோவப்படுறது தப்புன்றது அந்த கருத்து சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.